இறை இயேசுவில் அன்பு நிறைந்த எனதருமை இறை மக்களே, அன்பு அருள் பணியாளர்களே, அருள் சகோதரிகளே, புனித சூசைப்பரின் பெயரை தாங்கிய இந்த ஆலயமானது தனது திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் முதல் முறையாக உங்கள் அனைவருக்கும் புனித சூசைப்பரின் திருவிழா நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். இந்த நாட்கள் இந்த பங்கு மக்களாகிய உங்களுக்கு, இந்த பங்கை சார்ந்த எல்லா குடும்பங்களுக்கும் மிக முக்கியமான ஒரு நாட்களாக அமைகின்றன. இது 9வது நாள் என்று நினைக்கின்றேன். இந்த மாலை ஜெப வழிபாடுகள் முடிந்த பின்பு நீங்கள் அனைவரும் புனிதருடைய திருவுருவத்தை தாங்கிய தேருடன் இந்த ஊரை வலம் வர இருக்கின்றீர்கள். அதை தொடர்ந்து இரவு திருப்பலியும் உங்களுக்கு நடைபெற இருக்கின்றது. இவை அனைத்தையும் என்ன சுட்டி காட்டுகின்றது என்றால், பங்கு மக்களாகிய நீங்கள் எந்த அளவிற்கு இந்த புனிதரோடு ஆழமான உறவை வைத்து அவரது விழாவை ஒரு குடும்ப விழாவாக எல்லோரும் இணைந்து பங்கு குருவோடு, அருள் சகோதரிகளோடு மற்றும் எல்லா சகோதர சகோதரிகளோடும் இணைந்து நீங்கள் கொண்டாடுவதை நான் வாழ்த்துகின்றேன், பாராட்டுகின்றேன். இறை ஆசீர் உங்களோடு ஏராளமாக இருக்கவும், நமது புனிதரின் பரிந்துரை எப்பொழுதும் உங்களோடும் உங்களது குடும்பங்களோடும் இருக்கவும் இறை வேண்டல் இந்த வேளையில் நான் செய்கின்றேன். இந்த மாலை இறைவேண்டலில் அல்லது மாலை தொழுகையில் நல்ல ஒரு மைய சிந்தனையை எடுத்து நாம் சிந்திக்கவும் தியானிக்கவும் இருக்கின்றோம். இறைவனின் குரலுக்கு செவி சாய்த்த புனித சூசைப்பர் என்ற மைய சிந்தனையை நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம். அதற்கு முன்னால் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று என்னவென்றால், நேற்றைய தினம் உலகப் பணியாளர்களுடைய தினமாக அகில உலகம் கொண்டாடியது. ஆனால் திருச்சபை நமது புனிதரை அதனுடைய பாதுகாவலராக வைத்து அழகு பார்த்து அவருடைய விழாவையும் நீங்கள் நேற்றைய தினம் கொண்டாடினீர்கள். குறிப்பாக அவர் ஆண்டவர் இயேசு எவ்வாறு அறியப்படுகின்றார் என்பதை நாம் நற்செய்தியில் வாசிக்க கேட்டோம். இவர் தச்சனின் மகன் என்று அழைக்கப்படுகின்றார். சூசைப்பர் ஒரு தச்சன். இயேசு எவ்வாறு அறியப்படுகின்றார் என்றால், அந்த தச்சனின் மகனாக அறியப்படுகின்றார். ஆண்டவர் இயேசு தனக்கு ஒப்படைக்கப்பட்ட எல்லா பணிகளையும் அவர் மக்களுக்கு நற்செய்தி பணியாற்றி மக்களுக்கு தெரிவித்து நோய் நொடிகளை குணமாக்கி கடைசியில் அவர் செல்கின்ற இடம் நசரேத்து. தன்னுடைய சொந்த ஊராகிய நசரேத்து சென்று அங்கே இருக்கக்கூடிய அந்த தொழுகை கூடத்தில் அவர் ஜெபிக்க செல்கின்றார். அவர் போதிக்கின்ற பொழுது அவரது போதனையை கேட்டு மக்கள் அதிர்ச்சியில் ஆழ்கின்றனர். இவ்வளவு ஆழமான கருத்துக்களும் தைரியமும் இவருக்கு எங்கிருந்து வந்தது? யார் இவர்? அப்பொழுதுதான் சொல்லப்படுகின்றது, இவர் தச்சனின் மகனல்லவா? இவரது சகோதரர்கள் நம்மோடு இல்லையா? இவரது சகோதரிகள் நம்மோடு இல்லையா என்று சூசைப்பரனுடைய அந்த பணியை எடுத்து கூறுகின்றார்கள்.
யோசேப்பு தனது அன்றாட வாழ்வில் ஒரு தச்சனாகவே செயல்பட்டு அமைதியாக இறை திட்டத்தை அல்லது இறை சித்தத்தை நிறைவேற்றியவர் அவர். அவரது தொழிலுக்கு ஒரு ஆரவாரங்கள் இல்லை, ஒரு ஆர்ப்பாட்டங்கள் இல்லை, தற்பாட்டங்கள் ஒன்றுமே இல்லை. அமைதியாக தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை செய்து தச்சன் என்ற பெயரினை அந்த ஊரிலேயே அவர் வாங்கியவர். இதை நம் எல்லோருக்கும் நாம் சிந்திக்கக்கூடிய ஒன்றாக அமைய வேண்டும். ஏனென்றால் நாம் அனைவரும் நமக்கு ஏற்ற பல பல பணிகளை செய்கின்றவர்கள். அலுவலக பணியாக இருக்கலாம், விவசாய பணியாக இருக்கலாம், அல்லது கூலிப்பணியாக இருக்கலாம். இவ்வாறு பல பல பணிகளை செய்கின்ற நமக்கு இந்த மாமனிதர் எடுத்து காட்டக்கூடிய ஒரு பெரிய ஒரு உதாரணம் என்பது செய்யக்கூடிய வேலையில் அல்லது தொழிலில் ஒரு நேர்மையும் ஒரு புனிதத்துவமும் காண்பதும், அதை பெரிய ஆரவாரங்கள் இன்றி கொடுக்கப்பட்ட பணியை செய்வது. இதை நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இவ்வாறு கூறுவார். இந்த புனிதரை பற்றி அவர் பேசுகின்ற பொழுது தனது தந்தையின் இதயத்தோடு என்ற ஒரு திருத்தூது மடலில் அவர் இவ்வாறு புனிதரை பற்றி கூறுவார். உழைக்கும் தந்தை என்று கூறுவார். உழைப்பு என்பது ஒரு மனிதரின் கண்ணியத்தை உயர்த்துகின்றது. யோசேப்பு தனது பிழைப்பிற்காக மட்டும் அவர் உழைக்கவில்லை. தனக்கு ஒப்படைக்கப்பட்ட அந்த மகன் ஆண்டவர் இயேசுவினுடைய வளர்ச்சிக்காகவும் அவரது பாதுகாப்பிற்காகவும் அவர் உழைத்தார் என்று திருத்தந்தை அவர்கள் கூறுவார்கள். சூசைப்பரனுடைய உழைப்பு தனக்காக மட்டுமல்ல, தனது குடும்பத்திற்காக. அதுபோலவே அன்பானவர்களே, நாம் செய்யக்கூடிய பணி என்ன வேலைகள் இருந்தாலும் அது நாம் நமக்காக மட்டும் செய்வது அல்ல. நம்மை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு குடும்பம் உண்டு, பிள்ளைகள் உண்டு, அல்லது உறவுகள் உண்டு. அவர்களுக்காக நாம் அதை செய்கின்றோம். அவர்களுடைய பாதுகாப்பு நமது கரங்களில் இருக்கின்றது என்ற உணர்வை இன்று புனித சூசைப்பர் தனது வாழ்வு வழியாக நமக்கு சுட்டி காட்டுகின்றார். அதுபோலவே அவர் மௌனமாக தனது வாழ்வினை வாழக்கூடிய ஒருவராக நாம் பார்க்கின்றோம். நற்செய்திகளில் எங்கேயுமே அவர் பேசியதாக திருத்தூதர்கள் சொல்வதில்லை, அல்லது விவிலிய எழுத்தாளர்கள் அறிஞர்கள் கூறுவதில்லை. ஒரு இடத்திலுமே அவர் பேசியதில்லை. ஆனால் அவரை பற்றி பேசப்படுகின்றது. இதுவே நாம் ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று. நாம் செய்யக்கூடிய பணிகளில் அமைதியை காப்பது. அமைதி எங்கு இருக்கின்றதோ அங்கே அதிகமாக இறைவன் தென்படுகின்றார். அதுவே இறைவனுடைய குரலுக்கு புனித சூசைப்பர் செவி சாய்த்த பொழுது அங்கே என்ன நடந்தது என்பதை நாம் சற்று ஆழமாக சிந்திப்போம். ஒரு குழப்பத்தில் அவருக்கு ஏராளமான தெளிவு வந்தது. இதை மத்தேயு நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 18 முதல் 21வது இறை வார்த்தைகளை நாம் வாசிக்கின்ற பொழுது, மரியாள் கருவுற்றிருக்கக்கூடிய ஒரு சூழல். அங்கே மரியாள் கருவுற்றிருப்பதை சூசைப்பர் கண்டவுடனேயே அவர் ஒரு குழப்பத்தில் ஆழ்ந்து தன்னையே சோதனை செய்யக்கூடிய ஒரு சூழல் அங்கே வருகின்றது. சட்டப்படி முடிவு எடுக்க வேண்டுமா, அல்லது அமைதியாக அன்போடு நான் இவளை விட்டு வெளியேற வேண்டுமா என்ற ஒரு குழப்பம், கன்ஃபியூஷன் இந்த புனிதருக்கு தோன்றுகின்றது. சட்டப்படி என்றால் சூசைப்பருக்கு நன்கு தெரியும். மரியாவை தான் கொலை செய்வதற்கு விட்டு கொடுக்கின்றேன் என்பது அவருக்கு நன்கு தெரியும். ஏனென்றால் திருமணத்திற்கு முன்பு
கருவுற்றிருக்கின்றவர்களை கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும் என்ற சட்டம் இருக்கக்கூடிய அந்த சூழலில் நமது புனிதர் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு குழப்பத்தில் அவருக்கு மிக முக்கியமான ஒரு தெளிவு புறப்படுகின்றது. அது வேறு ஒன்றுமல்ல, வானதூதர் அவரை அணுகி, மரியாவை நீ ஏற்றுக்கொள், அஞ்சாதே. குழப்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு தெளிவு, என்ன அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று வானதூதர் வழியாக ஆண்டவர் கூறுகின்றார். இங்கே மறுபேச்சு இல்லை. ஏனென்றோ எதற்காக என்றோ ஒன்றுமே இந்த புனிதர் வானதூதரை பார்த்தோ அல்லது இறைவனை பார்த்தோ தனது மனதிற்கு உள்ளாகவோ ஒன்றுமே அவர் சிந்திக்கவில்லை. செயலில் ஈடுபடுகின்றார். மரியாவை தனது மனைவியாக அவர் ஏற்றுக்கொள்கின்றார் என்பதை இதிலிருந்து அன்பு இறைமக்களே, பெரிய ஒரு பாடத்தை நானும் நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பாடம் என்பது இறைவனுடைய குரல் அமைதியிலும் இக்கட்டான நேரத்திலும் ஒலித்து கொண்டிருக்கின்றது. நமக்கு அது கேட்கும். இறைவனுடைய குரலை நாம் கேட்க வேண்டும் என்றால் அமைதி என்பது மிக மிக அவசியம். அந்த நேரத்தில் நாம் சிந்திக்க வேண்டியது, எந்த திட்டத்தை நான் நிறைவேற்றுவேன்? இறைவனுடைய திட்டத்தை அமைதியில் நான் காத்து இறைவனுடைய குரலுக்கு செவிமடுத்தால் அது இறைவனுடைய திட்டமாகவே இருக்கும். அந்த திட்டத்திற்கு நான் செவிமடுப்பேன். அந்த அமைதி இல்லாமல் அவருடைய குரலை கேட்பதற்கு நான் எனது நேரத்தை செலவிடாமல் சில வேளைகள் சட்டபூர்வமான அல்லது வேறு நண்பர்களுடைய அறிவுபூர்வமான சில சிந்தனைகளை மனதில் தாங்கி முடிவுகள் எடுக்கின்ற பொழுது அது சில வேளை இறைவனுடைய திட்டமாக இருக்க வேண்டும் என்று கட்டாயமில்லை. அதற்கு முன் உதாரணமாக இருக்கக்கூடியவர் நமது புனிதர் சூசைப்பர். இறை குரலுக்கு செவிமடுத்தார், அவர் உடனே ஏற்றுக்கொண்டார், அதை கடைபிடித்தார். திருத்தந்தை பிரான்சிஸ் பின்பும் இந்த புனிதரை பற்றி, அவருடைய கனவை பற்றி சொல்வது, கனவு காணுகின்ற தந்தை என்று புனித சூசைப்பரை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர் சுட்டி காட்டுவதுண்டு. ஏனென்றால் சூசைப்பர் இறை குரலை கேட்டார், உடனடியாக அவர் செயல்பட்டார் என்று. யோசேப்பு ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவருடைய செயல்பாடு இறை குரலுக்கு கொடுத்த ஒரு பதிலாகவே இருந்தது. வார்த்தைகளால் அல்ல இறைவனுக்கு அவர் பதிலளித்தது, தனது செயல்களால் அவர் இறைவனுக்கு பதிலளிக்கின்றார். அன்னை மரியாள் பதிலளித்ததை போல, ஆம் என்ற பதில், இதோ உமது அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொன்ன அன்னை மரியாவை போல சூசைப்பர் வார்த்தைகளால் அல்ல செயல்களால் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கடமைகளை சரிவர செய்து முடித்தவர் நமது புனிதர் சூசைப்பர். இது நம் ஒவ்வொருவருக்கும் முன் உதாரணமாக இருக்க வேண்டும். இரண்டாவது, பாதுகாப்பும் அவருடைய கீழ்ப்படிதலும். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். ஏரோது அரசரிடமிருந்து குழந்தையை காப்பாற்ற வேண்டும், அதனால் குழந்தையை எடுத்துக்கொண்டு நீ எகிப்திற்கு செல் என்று சொன்ன பொழுது நமது புனிதர் ஏன் என்றோ எதற்கு என்றோ, எகிப்துக்கு எவ்வளவு தொலைவாக இருக்கின்றது, எப்படி நான் போவேன், அதை கொண்டு செல்வதற்கு அது வேற என்ன ஒன்றுமே இல்லையே, இப்படிப்பட்ட ஒரு கேள்விகளும் இந்த புனிதருக்கு இல்லை. கொடுக்கப்பட்ட வார்த்தைக்கு அவர் கட்டுப்படுகின்றார். என்ன செய்கின்றார்? யோசேப்பு எழுந்து இரவிலேயே குழந்தையையும் தாய் மரியாவையும் கூட்டிக் கொண்டு எகிப்திற்கு அவர் புறப்படுகின்றார். இறை குரலுக்கு செவி மடுப்பது என்பது, அன்பானவர்களே, கேட்பது மட்டுமல்ல, ஆபத்தான சூழல்களிலும் துணிச்சலுடன் செயல்படுவது. இங்கே ஒரு ஆபத்தான ஒரு சூழல் இருக்கின்றது. குழந்தை இயேசுவை கொலை செய்ய ஏரோது
ஆள் அனுப்பிவிட்டான் என்ற அந்த ஆபத்தான சூழலில் துணிச்சலோடு செயல்படக்கூடிய ஒரு புனிதரை நாம் பார்க்கின்றோம். நாம் எந்த நேரத்தில் முடிவுகள் எடுக்கின்றோம்? கேட்பதை மட்டுமல்ல என்பதை ஆபத்தான சூழல்களில் நாம் சில வேளைகளில் நாம் ஆபத்தான சூழல்கள் நமக்கு வரலாம், கோபமான சூழல்கள் வரலாம். அந்த சூழல்களில் எப்படிப்பட்ட முடிவுகளை நாம் எடுக்கின்றோம் என்பதை, அவசர முடிவுகளை தவிர்க்க இன்றைய நேரத்தில் நமது புனிதர் நமக்கு பரிந்துரை செய்கின்றார். அவசர நேரத்தில், ஏனென்றால் கோபமாக இருக்கின்ற பொழுது எடுக்கின்ற முடிவு தவறானதாக இருக்கும். ஆனால் இறை குரலுக்கு நாம் செவிமடுத்து அதன் வழியாக கிடைக்கக்கூடிய ஒரு முடிவே சரியான முடிவு. அதனால் அவசரத்தில் எடுக்கக்கூடாது. இறைவனுடைய திட்டத்திற்கு இணங்கி முடிவெடுக்க நமது புனிதர் அவர்கள் அவரது வாழ்வு வழியாக இன்று நமக்கு சுட்டி காட்டுகின்றார். அடுத்து, சத்தத்தை குறைத்து அமைதியில் நீங்கள் முடிவெடுங்கள். இன்னைக்கு நாம் வாழக்கூடிய சமூகம் அல்லது உலகம் என்பது சத்தத்திற்கு அதிகம் மதிப்பை கொடுக்கக்கூடிய ஒன்று, முன்னுரிமையை கொடுக்கக்கூடிய ஒன்று. அமைதி என்பது 5 நிமிடம் அமைதியாக நமக்கு ஒரு ஆலயத்திலேயோ அல்லது இல்லத்திலேயோ உட்கார முடியாத ஒரு சூழல். கொஞ்சம் 2 நிமிஷம் அமைதின்னு சொல்லியாச்சுன்னு சொன்னா ஏதோ தொலைத்து விட்டேன் என்ற ஒரு சிந்தனை, கையில் உடனே அலைபேசியை எடுத்து ஏதாவது நோண்டிக் கொண்டிருப்பது, ஏதாவது நாம் தேடுவது. ஏனென்றால் அமைதி நமக்கு இல்லை. அதனால் ஊடகங்கள், நமது பேச்சுக்கள் அல்லது ஊடகங்கள் வழியாக நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள், இவை அனைத்தையும் அமைதியை கொன்று விடுகின்றன என்று நமது புனிதர் நம்மோடு கேட்டுக்கொள்வதும் அவரது வாழ்வு வழியாக நமக்கு தருவதும், அமைதிக்கு உங்களது வாழ்வில் நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்கள். ஏனென்றால் எங்கு அமைதி இருக்கின்றதோ அங்கே இறைவனுடைய குரல் கேட்கப்படுகின்றன. அதனால்தான் எந்த நேரத்தில் நீங்கள் ஆலயத்திற்கு வந்தாலும் அமைதி காக்கவும் என்று அதிகமாக உங்களிடத்தில் கூறப்படுவது. நீங்கள் சில நேரங்களில் வேளாங்கண்ணி திருத்தலத்திற்கெல்லாம் செல்கின்ற பொழுது அங்கே எழுதி வைக்கப்பட்டிருக்கும் அமைதி காக்கவும். இங்கே இல்லை, ஏனென்றால் இது நமது ஆலயம், எல்லோரும் அமைதி காக்க வேண்டும் என்ற கட்டாயம் நமக்கு இருக்கின்றது. அமைதியில் நம்மால் ஜெபிக்க முடியும், அமைதியில் இறைவன் நம்மோடு பேசுவார். கன்னியாகுமரிக்கு விவேகானந்தா பாறை இருக்குல்ல, அங்கே போயாச்சுன்னு சொன்னால் ஒரு மெடிடேஷன் அறை அங்கு உண்டு. நாம் வெளியே இருந்து எந்த சூழலில் உள்ளே சென்றாலும் நமக்கு என்ன அங்கே கிடைக்கும்? ஒரு அமைதியான சூழல் அங்கே கிடைக்கும். கண்டிப்பாக பெரிய ஒரு குழுமமாக நாம் உள்ளே சென்றாலும் நம்மால் பேசுவதற்கான ஒரு மனது அங்கே எழாது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் அங்கே. அதுபோலவே ஆலயங்களும் புனித இடங்களும் அமைதி காக்கக்கூடிய இடங்களாக இருக்க வேண்டும். ஆனால் இன்று சோக கதை என்பது அந்த இடங்களிலேயே தான் அமைதியின்றி அதிகமான விதங்களில் நாம் பேசுவதும், அலைபேசிகளாக இருக்கலாம் அல்லது சமூக ஊடகங்களாக இருக்கலாம், பார்த்தும் பார்க்காமலும் சில வேளைகளில் நாம் நமது அமைதியை கலைத்து விடுவதோடு மட்டுமல்லாமல் பிறருடைய அமைதியையும் நாம் கலைத்து விடுகின்றோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறருடைய அமைதியின்மைக்கும் நாம் காரணமாக இருக்கின்றோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இதுவே இன்று நமது புனிதர் நம் ஒவ்வொருவருக்கும் அறிவுறுத்துகின்றார். அடுத்து இறுதியாக அவர் கீழ்ப்படிதலில் துணிச்சலோடு இருக்கக்கூடிய ஒரு புனிதர். இறைவனுடைய குரலுக்கு அவர் செவி சாய்க்கின்ற பொழுது அங்கே அதிகமாக இவரது வாழ்வில் தென்பட்டது கீழ்ப்படிதல். ஒரு வார்த்தை கூட திரும்பி ஏனென்று கேட்காமல் இருக்கக்கூடிய கீழ்ப்படிதல். இந்த கீழ்ப்படிதலே கிறிஸ்தவ வாழ்வினுடைய ஒரு அழகு என்பது. கீழ்ப்படிதல், நீங்கள் சில வேளைகளில் நினைப்பீர்கள் கீழ்ப்படிதல் என்பது குருக்களுக்கும் துறவிகளுக்கும் மட்டும் உள்ளதே, அவர்களே வார்த்தைப்பாடு எடுத்து இதை தங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கின்றார்கள் என்று நீங்கள் நினைப்பீர்கள்.
ஆம், அதுவும் சரிதான். ஆனால் அதை விட மிக அதிகமாக குடும்ப வாழ்வு, சமூக வாழ்வு வாழக்கூடிய உங்கள் அனைவருக்கும் இந்த பொறுப்பு இருக்கின்றது. கீழ்ப்படிதல். ஒவ்வொரு கட்டத்திலும் நாம் கீழ்ப்படிதல் உள்ள மக்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிவது, பெற்றோர்கள் நீங்கள் இருக்கக்கூடிய அந்த நிலையில் யார் யாரோடு இணைந்திருக்கின்றீர்களோ அந்த நிலையில் கீழ்ப்படிதல். எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல். ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றால் ஆண்டவர் என்ன சொல்கின்றார் என்பதை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்கின்றார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமது புனிதர் மேற்கொண்ட எல்லா செயல்களையும் செய்வது, அமைதி காப்பது, இறை சித்தத்தை அறிவது, அதை செயல்படுத்துவது. அவ்வாறு இருக்கின்றவர்களுக்கே இந்த கீழ்ப்படிதல் என்பது கேள்விகள் கேட்க அல்ல. சில வேளைகளில் கேள்விகள் கேட்டு வருகின்ற பொழுது நாம் செய்ய வேண்டுமா வேண்டாமா என்ற இந்த சிந்தனையும் நமக்கு வரும். அதனால் அன்பு இறைமக்களே, நமது புனிதருடைய விழாவை கொண்டாடுகின்ற இந்த வேளையில் அமைதியான ஒரு புனிதர் தனது பணியில் அமைதியோடு இறைவனை மாட்சிப்படுத்தியவர். தனக்காக அல்ல, தனக்கு கொடுக்கப்பட்ட கடமை குழந்தைக்காகவும் தனது மனைவி மரியாவிற்காகவும் வாழ்ந்தவர். பெற்றோர்கள், நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகள் மனைவிக்காகவும் அல்லது கணவருக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் வாழ கடமைப்பட்டிருக்கின்றீர்கள். அதுபோலவே இறை சித்தத்தை எப்பொழுதுமே உணர்ந்து வரக்கூடிய மக்களாக வாழ நாம் அனைவரும் கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த சிந்தனைகளை மனதில் ஏந்தி தொடர்ந்து வரக்கூடிய நமது வழிபாடுகளில் கலந்து கொண்டு இறைவேண்டல் செய்வோம். தொடர்ந்து நமது புனிதருடைய பரிந்துரை நம்மோடு எப்பொழுதும் இருக்க இறைவேண்டல் செய்வோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.